இது நமது கேப்டன் தொலைக்காட்சி செய்திகளை வழங்குவதற்காக சிதம்பரநாதன். முக்கிய செய்திகள். தேமுதிக இரண்டாம் பாக தேர்தல் அறிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு. பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக புகழாரம். பணம் கொடுத்தால்தான் அரசு சேவை கிடைக்கும் என்ற நிலையை அதிமுக அரசு உருவாக்கிவிட்டதாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் குற்றச்சாட்டு. தெருவுக்கு தெரு மதுபான கடைகளை திறந்து வைத்து இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்து விட்டதாகவும் விமர்சனம். அதிகாரிகள் லஞ்சம் கேட்டதால் விவசாயி விஷம் அருந்தி தற்கொலை முயற்சி. ஜெயலலிதா அரசில் தொடரும் விவசாயிகளின் அவல நிலை. சாதி மறுப்பு திருமணம் செய்த இளைஞர் வெட்டி கொலை. உடுமலைப்பேட்டையில் மர்ம நபர்கள் வெறிச்செயல். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை துவங்குகிறது. சுமார் 11 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். பிரபல சின்னத்திரை நடிகர் சாய் பிரசாந்த் தற்கொலை. குடும்ப பிரச்சனையால் விபரீத முடிவு. விரிவான செய்திகள். தேமுதிக இரண்டாம் பாக தேர்தல் அறிக்கையில் பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இரண்டாம் பாக தேர்தல் அறிக்கையில் சமூக வளர்ச்சி மேம்பாட்டின் கீழ் 385 தாலுகாக்களிலும் வணிக வளாகம் தனியாருடன் இணைந்து 200 முதல் 300 கடைகள் வரை கட்டித்தரப்படும் என்றும், கடைகளை வாடகைக்கோ அல்லது சொந்தமாகவோ வாங்கிக் கொள்ளலாம் என்றும், ஒவ்வொரு வளாகத்திலும் 3 முதல் 5 திரையரங்குகள் வரை நிறுவப்படும். இதன் மூலம் 2 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என்றும், இதில் சரிபாதி கடைகள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் என்பதால் 1 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. செல்லம்மாள் திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய 1 லட்சம் பெண்களுக்கு அரசு சார்பில் திருமணத்திற்கு அரை சவரன் தாலி, மணமக்களுக்கு பட்டுப்புடவை, பட்டு வேட்டி, கோவில் மாலை, 100 பேருக்கு காலை மதியம் உணவும், 10,000 ரூபாய் மதிப்புள்ள குடும்பத்திற்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பெண்களுக்கான சுய தொழில் வாய்ப்பு அதிகரிக்கும் வகையில் தையற்கலை இலவசமாக கற்றுத்தரப்படும். அத்துடன் தையல் இயந்திரங்கள் மானிய விலையில் வழங்கப்படும். சமையற்கலைகள் இலவசமாக கற்றுத்தரப்படும். அத்துடன் அவர்கள் சிறிய உணவகங்கள் மற்றும் தொழில் தொடங்க மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும். இயற்கை வழி வேளாண்மை செய்வதற்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படும். அத்துடன் தோட்டங்கள் அமைக்க தேவையான கடன் வசதி செய்து தரப்படும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சான்றிதழ்கள் பெறுவது உள்ளிட்ட பணிகளுக்காக அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களுக்கு உதவி செய்ய இடைத்தரகர்கள் இல்லாத நிலையை உருவாக்கி பெண்கள் முகவர்களாக பணியமர்த்தப்படுவார்கள் என்றும், அதற்கு தேவையாக பயிற்சிகள் பெண்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும், குறிப்பாக பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு மானிய விலையில் ஆட்டோ, டாக்ஸி போன்ற வாகனங்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்களுக்கு இலவச அழகு கலை பயிற்சி அளிக்கப்பட்டு அழகு நிலையங்கள் அமைக்க மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணினி பயிற்சி இலவசமாக அளிக்கப்படும். அன்னை மொழி கற்போம், அனைத்து மொழிகளையும் கற்போம் என்ற கொள்கைப்படி பிரெஞ்சு, ஜெர்மன், சீன மொழி போன்ற பிற மொழி பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றும், பெண்களுக்கு நவீன சலவை தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு நவீன சலவை மையங்கள் தொடங்குவதற்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பெண் கைவினை கலைஞர்களுக்கு கூடுதல் திறன் மேம்பாட்டு பயிற்சி இலவசமாக வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் தயாரிக்கும் கைவினை பொருட்கள் வெளி மாநிலங்களில் விற்பனை செய்யவும், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் உரிய சந்தை ஏற்படுத்தி தரப்படும் என்று தேமுதிக இரண்டாம் பாக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேமுதிக தேர்தல் அறிக்கை குறித்து பொதுமக்கள் தங்களின் மேலான கருத்துக்களை captain16election@gmail.com என்ற இமெயில் முகவரியில் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கை மற்ற கட்சிகளைப் போல் இல்லாமல் அரசியல் ஆதாயத்திற்காக வெளியிடப்பட்டதில்லை என்றும்,
தமிழ்நாட்டு பெண்கள் மீது கொண்ட உண்மையான அக்கறையின் பேரில் அவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் மிக தெளிவான தொலைநோக்கு சிந்தனையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த தேர்தல் அறிக்கை நடைமுறைப்படுத்தப்படும் போது பெண்களின் வாழ்க்கை நிச்சயமாக தரம் உயர்த்தப்படும் என்று பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதாக மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பெரம்பூரில் மக்கள் நல கூட்டணி சார்பில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தமிழகத்தில் அனைத்து அரசு வேலைகளுக்கும் பணம் கொடுத்தால்தான் வேலை கிடைக்கும் என்ற நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். அதிமுக அரசு தெருவுக்கு தெரு மதுபான கடைகளை திறந்து வைத்து இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஆண்டுக்கு 25,000 முதல் 28,000 கோடி ரூபாய் வரை மதுவால் அரசுக்கு லாபம் வருவதாக தெரிவித்த அவர், அதிலிருந்து மக்களுக்கு இலவச பொருட்களை அதிமுக அரசு வழங்கி வருவதாக புகார் தெரிவித்தார். தலையாரி வேலைக்கு இப்படி அத்தனை வேலைகளுக்கும் தரம் வாரியாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக காரர்கள் மட்டுமா அவர்கள் லஞ்சம் கேட்கிறார்கள்? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களை மட்டுமா லஞ்சம் கேட்கிறார்கள்? நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆளுங்கட்சிக்காரனே லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை பெற முடியும். இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டவனே 4 லட்சம் கொடுத்தால்தான் நடத்துனராக முடியும். இரட்டை இலை சின்னத்தை பச்சை குத்தி இருப்பவனே 10 லட்சம் கொடுத்தால்தான் பேராசிரியர் பணியை பெற முடியும். எவ்வளவு கேவலமாக இங்கே லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுகிறது, ஊழல் இங்கே தலைவிரித்தாடுகிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அவரை தொடர்ந்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அதிமுக ஆட்சியில் நடைபெறும் ஊழலை பட்டியலிட்டார். மேலும் கிரானைட் முறைகேடுகளை கடந்த 20 ஆண்டுகளாக அதிமுக திமுக கட்சிகள் மாறி மாறி செய்து வந்ததாக குற்றம் சாட்டிய அவர், அதன் மூலம் அரசுக்கு 1,06,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக IAS அதிகாரி சகாயம் அளித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த பிரச்சனை இருக்கிறதே, அந்த கிரேட் ஊழல் வழக்கு என்பது 2 கட்சி தலைமைக்கு எதிராக ஒரு கத்திவால் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி எல்லாம் கலைஞர் பதில் சொல்ல மாட்டார், அம்மா ஜெயலலிதா அவர்கள் பேச மாட்டார்கள். 2013ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட ஆட்சியாளர் சகாயம் அவர்கள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு ரகசிய அறிக்கை அனுப்பினார். அந்த அறிக்கையில் சொல்லுகிறார், 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 2-3 ஆண்டுகளில் கிரானைட் முறைகேட்டால் கொள்ளையால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது 16,000 கோடி என்று 2013ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த சகாயம் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அறிக்கை அனுப்பினார். ஓமலூர் அருகே அதிகாரிகள் லஞ்சம் கேட்டதால் விவசாயி ஒருவர் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கடன் தொல்லையால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அண்மையில் தஞ்சையை சேர்ந்த விவசாயி பாலன் தாக்கப்பட்டதும், அரியலூர் விவசாயி அழகிரி தற்கொலை செய்து கொண்டதும் விவசாயிகள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஓமலூர் அருகே உள்ள தாரமங்கலம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி தர்மன் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது சொந்த நிலத்திலிருந்து லாரியில் மணல் ஏற்றி சென்றபோது ஓமலூர் வட்டாட்சியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் லாரியை மடக்கி லஞ்சம் கேட்டு மிரட்டியுள்ளனர். ஆனால் விவசாயி லஞ்சம் தர மறுத்ததால் அவருடைய லாரியை அதிகாரிகள் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனால் மனமுடைந்த தர்மன் பூச்சி மருந்து குடித்து ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பஞ்சாயத்து கிராம வேலைக்கோசரம் ஒரு லோடு மண் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதனால் எங்கள் அப்பா பட்டா நிலத்துலேருந்து ஒரு லோடு மண் எடுத்துகிட்டு வந்தார். வழக்கம் போல் எடுத்துகிட்டு வரும்போது சின்னப்பம்பட்டி விஓ முருகேசன் அவர்கள் மாமூல் வழக்கம் போல் அவர் வாங்குறவர் வழக்கத்தோட அதிகமாக காசு கேட்டார். அதனால் எங்கள் அப்பாவால் கொடுக்க முடியல. ஃபைனான்ஸ்காரர் எங்கள் வீட்டில் நெருக்கடி கொடுத்தாங்க, வண்டி ஃபைனான்ஸ் கட்டுங்கன்னு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா மேட்டூருக்கும் தாசில்தார் ஓம்பலூர் எல்லாம் அலைஞ்சாங்க. எங்களால் காசு கட்ட முடியல. அந்த மன வருத்தத்தில் எங்கள் அப்பா மருந்து குடிச்சிட்டாரு. இதனால் சீரியஸாக இருக்கிறாரு. எங்கள் அப்பாவையும் காப்பாற்றி கொடுக்கணும், எங்கள் அப்பாவோட வண்டியும் எடுத்துடணும். விவசாயியின் தற்கொலை முயற்சிக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து லாரியை திருப்பித் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடுமலைப்பேட்டையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளைஞர் ஒருவரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்யும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன.
திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை அடுத்த குமரலிங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். பொறியியல் கல்லூரியில் படித்து வேறு சமூகத்தைச் சேர்ந்த கௌசல்யா என்பவரை அவரது பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு சங்கர் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சங்கர் கௌசல்யா இருவரும் உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்று விட்டு வீடு திரும்பிய போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 3 பேர் இருவரையும் வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த சங்கர் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த கௌசல்யாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் கூட்டம் மிகுந்த பகுதியில் மர்ம நபர்கள் இருவரையும் தாக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பிரபல சினிமா மற்றும் சின்னத்திரை நடிகருமான சாய் பிரசாந்த் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நேற்று பிற்பகல் விஷம் அருந்தி அவர் தற்கொலை செய்து கொண்டார். மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளான சாய் பிரசாந்த் தற்கொலை முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. தற்கொலை செய்வதற்கு முன்பு அவரது மனைவிக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட சாய் பிரசாந்த் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்ததாக தெரிகிறது. சாய் பிரசாந்த் தற்கொலை குறித்து தகவல் அறிந்த சின்னத்திரை நடிகர்கள் அவரது வீட்டில் கூடினர். அவரது உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. சாய் பிரசாந்த் எழுதிய கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரது தற்கொலை சின்னத்திரை நட்சத்திரங்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாய் பிரசாந்த் எங்களோட சக நடிகர், ரொம்ப இனிமையான நண்பர். சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நாங்கள் வந்து பார்த்தோம். வந்தப்போ போலீஸ்லாம் உள்ளே இருந்தாங்க. எங்களை அலோவ் பண்ணல உள்ள. பாடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க கேஎம்சிக்கு. அவங்களுடைய அனுமான பிரகாரம் ஒரு மிக்சியில் ஏதோ ஒரு பாய்சனை அரைச்சி அதில் குடித்ததா ஒரு அனுமானமாக சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க எங்ககிட்ட நான் கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதில். அதே மாதிரி கதவை உடைச்சு உள்தாழ்பால் திறந்து உள்ளே போய் பாடி பார்த்துருக்காங்க. கடிதத்தில் வந்து மன உளைச்சலால் இறந்ததாக சொல்லியிருக்கார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை துவங்குகிறது. ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் 10ஆம் வகுப்பு தேர்வை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். தேர்வில் முறைகேடுகளை தடுக்க கூடுதல் பறக்கும் படையினர் மாநிலம் முழுவதும் தேர்வு அறையில் ஆய்வு பணியில் ஈடுபட உள்ளனர். கடந்த ஆண்டு ஆங்கிலம் வினாத்தாளில் பல பிழைகள் இருந்தன. இந்த ஆண்டு வினாத்தாள் பிழைகள் இல்லாமல் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல கடந்த ஆண்டு அறிவியல் பாடத்தில் ஏராளமானோர் சென்டம் எடுத்தனர். அதை கட்டுப்படுத்த இந்த ஆண்டு அறிவியல் வினாத்தாள் கடினமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மார்ச் 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் +2 பொதுத் தேர்வில் மொழிப்பாட தேர்வுகள் முடிந்து இன்று முதல் முக்கிய பாடங்களுக்கு தேர்வுகள் நடக்க உள்ளன. மேலும் இன்று முதல் விடைத்தாள் திருத்தும் பணியும் துவங்குகிறது. அங்கீகாரம் பெறாத தயாரிப்பு முறையில் உற்பத்தியாகும் 350 மருந்துகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை தடை விதித்துள்ளது. சிகிச்சைக்கு உரியதாக இல்லாமல் எந்தவித காரணமும் கொண்டிராத அளவு கட்டுப்பாடு செய்யப்பட்ட கூட்டு மருந்துகளின் உற்பத்திக்கும் விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற தேவையற்ற 1 அல்லது 2 மருந்துகளின் சேர்மங்களுடைய மருந்துகளை உட்கொள்வது உகந்ததும் அல்ல என்றும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அங்கீகாரம் பெறாத தயாரிப்பு முறையில் உற்பத்தியாகும் பல்வேறு FTC மருந்துகள் இந்தியாவில் விற்பனையாகின்றன. இது போன்ற மருந்துகள் வலி நிவாரணம் உள்ளிட்டவற்றிற்கு விற்கப்படுகின்றன. இத்தகைய மருந்துகளின் சந்தை மதிப்பு 1500 கோடி ரூபாய் வரை இருக்கும் என மருத்துவத்துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பறிமுதல். சென்னையில் வீட்டின் பூட்டை உடைத்து 70 சவரன் நகைகள் கொள்ளை. மர்ம நபர்கள் கைவரிசை மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. சென்னை ராயபுரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 70 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். சென்னை ராயபுரத்தில் உள்ள ஸ்டான்ஸ்லி மருத்துவமனை அருகே போர்சிசிய சர்ச் தெருவில் வசித்து வருபவர் முகமது கபீர் துணி வியாபாரம் செய்து வரும் வழக்கம் போல கடைக்கு சென்றுள்ளார். அவர் மாலை வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டை உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 70 சவரன் நகைகள் கொள்ளையடித்து செல்லப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து முகமது கபீர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தடயவியல் நிபுணர்களின் உதவியோடு தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மக்கள் கூட்டம் அதிகமுள்ள பகுதியில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டை பூட்டு போயிருந்தோம், வெளியே போயிருந்தோம். ஏற்ற வீட்டில் கதவையும் மூடி வச்சுருந்தாங்க. கதவை தப்பாக போட்டு மூடி வச்சுருக்காங்க. வெளியே மேலே 3ஆம் மாடியில் உள்ள வீட்டு கதவையும் மூடி வச்சுருக்காங்க. தம்பி தான் வீட்டில் இருந்தான். கதவை மூடிட்டு வெளியே போயிருக்கான். போயிட்டு ஒரு 1 hour 2 hour அவருக்கு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி வீடு உங்கள் கதவு திறந்துருக்கு, பூட்டு உடைக்கப்பட்டிருக்கு. வந்து பார்த்தா வீடு கதவு உடைக்கப்பட்டிருக்கு, பூட்டு உடைக்கப்பட்டிருக்கு. பூட்டு உடைக்கல, தாழ்பால் உடைக்கப்பட்டிருக்கு. உடைக்கப்பட்டு உள்ளே வந்து பார்த்தோம்னா வீட்டில் பீரோவும் உடைக்கப்பட்டிருக்கு. பீரோ உடைக்கப்படல, பீரோ ஓப்பன் ஆகிருக்கு. உள்ள ஜாமான் எதுவுமே இல்லை, துணியெல்லாம் எதுவும் கலைக்கப்படவில்லை. நகையை மட்டும் காணாம். குறைஞ்சது சுமார் 70-75 பவுனாக உள்ளே இருந்துச்சு. காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. அவங்க வந்து தலைவர் நம்பரில் வந்து பார்த்துருக்காங்க. காலைல வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாங்க. காலைல வந்து எஃப்ஐஆர் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை உடனடியாக அமலுக்கு வந்தன. இதையடுத்து தமிழகம் முழுவதும் தேர்தல் அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்படும் பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்டம் சூலூர் அருகே முத்துக்கவுண்டன் புதூர் என்ற இடத்தில் தேர்தல் அதிகாரிகள் காரை மடக்கி சோதனை நடத்தினர். அப்போது உரிய ஆவணமின்றி காரில் கொண்டு வந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல திருப்பதியிலிருந்து குடியாத்தம் நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணமின்றி கொண்டு வரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்படும் வரும் சுற்றுலா பொருட்காட்சியில் ராட்டினத்திலிருந்து தவறி விழுந்து பெண் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த ஹபீபா பானு என்பவர் தனது உறவினர்களுடன் சுற்றுலா பொருட்காட்சிக்கு சென்றுள்ளார். அப்போது ராட்டினத்தில் அவர் பயணம் செய்த போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவர் தூக்கி வீசப்பட்டார். இதில் படுகாயமடைந்த அவர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராட்டினத்திற்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கிய அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செகண்ட் டைம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் சிஸ்டரோட இப்படி போட்டிருக்க இது என்னாச்சுன்னா வெளியாயிருச்சு. வெளியானோடனே கத்துறாங்க, ஐயோ நான் உழுவ போகிறேன், எனக்கு நிப்பாட்டுங்கன்னு கத்துறாங்க. சுற்றி இருந்தவங்களும் கத்துறாங்க. அந்த ஆப்ரேட்டர் கீழே விழுந்துட்டான்னு சொல்லி பயத்தில் ஓடிட்டார். ஓடினதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றினதில் மேலேருந்து கீழே விழுந்து அடிபட்டிருக்கு. அதுவும் கரெக்டாக அந்த மண் ஸ்டேஜில் விழுந்துருக்கு. ராயப்பேட்டை ஜிஹெச்சில் வந்து பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. எலும்பு வந்து ரொம்ப ஃப்ராக்சர் ஆகிருக்குன்றாங்க. நிறைய மேஜர் ஃப்ராக்சர், அதாவது 1-2 கிராக் இல்லை, ரொம்ப கிராக் ஆகிருக்கு. இது மாதிரி லாஸ்ட் டைம் எலும்பே வெளியில் வந்துருச்சு. இது உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம். லாஸ்ட் டைம் இது மாதிரி ஒன்று ஆகி ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. இந்த தடவை இப்படி இருக்குது. பொருட்காட்சி வந்து எதுக்காக போடுறாங்கன்னு தெரியல. மக்கள் கவர் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சென்ற வருடம் இதே போன்ற பெண் ஒருவர் ராட்டினத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி ஒருவர் தூக்கியிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் அடுத்த வடலூர் பகுதியைச் சேர்ந்த தனசேகரன் என்பவர் கொலை வழக்கு தொடர்பாக கடந்த 10 ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை பெற்று கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று மாலை தனசேகரன் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் அவரின் உறவினர்களுக்கு தெரிவித்துள்ளனர். தனசேகரன் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் சொந்தக்காரங்களாம் அங்கே வந்து பார்த்துட்ட பிறகு நம்ம இவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொன்ன பிறகு கேட்ட பிறகு நானா ஃபோன் அதுக்கப்புறம் கேட்ட பிறகு ஆமாம் இறந்துட்டாரு, அவர் உடம்பு முடியாமல் இறந்துட்டாரு, ஒரு மன குழப்பத்தில் இருந்திருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு வச்சுட்டாங்க. மாதிரி எனக்கு ஒரு 3-4 வாட்டி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தெளிவான எந்த ஒரு பதிலும் இல்லாமல் ஒரு முன்னுக்கு பொண்ணு ஒரு நாள் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து மறுபடியும் எங்கள் உறவினர்கிட்ட கேட்டவங்க போலீஸ்காரங்க இந்த மாதிரி அவர் தூக்க மாட்டேங்கிட்டாரு, சூசைட் பண்ணிட்டாரு அங்கே இந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் அவர் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு கோழையோ ஒரு பலவீனமான ஆளோ கிடையாது. இல்லை ஆனால் சாவில் ஏதோ மர்மம் இருக்குது. அவங்க போலீஸை மாற்றி முன்னுக்கு பொண்ணு பதில் சொல்கிறாங்க. ஒரு சிறைச்சூரில் ஒரு அரசு துறையில் இருக்கிறவங்க ஒரு கட்டன் டேட்டா ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இதுதான் அப்படின்ற ஒரு தெளிவாக இன்ன வரைக்கும் கொடுக்கும். மதுரை மாவட்டத்தில் 511 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என ஆட்சியர் வீரராகராவ் தெரிவித்துள்ளார். மதுரை பைபாஸ் சாலையில் சோதனையில் ஈடுபட்ட ஆட்சியர் செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் இந்த மாவட்டத்தில் 511 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கூறினார்.
ஏற்கனவே வல்னரபிலிட்டி மேப்பிங் பண்ணிட்டு காவல்துறை மற்றும் ஆர்ஓஸ் மூலியமாக பதட்டமான வாக்குச்சாவடி மையங்களில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். 511 வந்து ஆல்ரெடி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். அது வந்து நம்ம கண்காணிச்சுட்டு வந்துட்டே வரும். அங்கே வந்து யார் யார் வல்னரபிலிட்டி கிரியேட் பண்ணுறார், யார் யாருன்றது காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்துட்டே வரார். அந்த மாதிரி பகுதிகளில் வந்து மக்கள் எந்த விதமான பீதி இல்லாமல் தங்களுடைய வாக்கு பதிவு பண்ணுறதுக்காக ஃப்ரீ என்வரான்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸ் என்ஷூர் பண்ணப்படும். அதில் வந்து கூடுதலாக வெப்காஸ்டிங், சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட பல்வேறு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பகுதிகளில் இருக்கிற வாக்குச்சாவடிகளில் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். உளுந்தூர்பேட்டை அருகே மணல் திருட்டில் ஈடுபட்ட காவலர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டு ஜேசிபி இயந்திரம் மற்றும் 2 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இருவேல்பட்டு மலட்டாற்றில் இரவு நேரத்தில் மணல் திருடுவதாக விழுப்புரம் வன அலுவலர் ஆனந்துக்கு தகவல் வந்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் சட்டவிரோதமாக மணல் திருட்டில் ஈடுபட்டிருந்த 5 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் சுரேஷ் என்பவர் காவலர் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து 5 பேரை கைது செய்த அதிகாரிகள் ஒரு ஜேசிபி இயந்திரம் மற்றும் 2 லாரிகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் குற்றவாளிகள் 5 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே குற்றவாளிகளை படம் எடுக்க விடாமல் பத்திரிகையாளர்களிடம் வன அதிகாரிகள் 2 மணி நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அடுத்த பல்லாவரத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் சட்டமன்ற தேர்தல் பணிக்குழு நியமன ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் நடைபெற்ற கூட்டத்திற்கு தேமுதிக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கழக பணி ஆற்றுவது குறித்து கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கூட்டத்தில் ஒன்றிய, ஊராட்சி, பேரூர் கழக நகர நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அருகே உள்ள அங்காள பரமேஸ்வரி கோயிலில் நடைபெற்ற மாசி மாத தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து தேர் எடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் உள்ள பழம்பெருமை வாய்ந்த அங்காள பரமேஸ்வரி கோயில் மாசி மாத தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்நிகழ்ச்சியில் பாரம்பரிய தமிழர் கலைகளில் ஒன்றான கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதேபோன்று திருத்துறைப்பூண்டியில் உள்ள மானைக்கால் மாரியம்மன் கோவிலில் 78ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பல வண்ண காவடி மற்றும் பால் குடங்களுடன் நகரை சுற்றி வந்த பக்தர்கள் கோவில் வாயிலில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஐவரி கோஸ்ட் நாட்டில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 16 பேர் பலி. விவரம் இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஐவரி கோஸ்ட் நாட்டில் உள்ள கடற்கரை ஓட்டலில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 16 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு ஆப்பிரிக்கா நாடான ஐவரி கோஸ்டின் தலைநகர் விஜ்ஜனில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் கிழக்கு பகுதியில் உள்ள கிராண்ட் பாசாம் என்ற இடத்தில் உள்ள கடற்கரை ஓட்டலுக்கு புகுந்த தீவிரவாதிகள் சிலர் அங்கிருந்தவர்களை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். தாக்குதலை அடுத்து அங்கிருந்தவர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். இதில் 16 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் படுகாயம் அடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு தீவிரவாத இயக்கமும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. இச்சம்பவம் அந்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.